Welcome back guys. So இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. So நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்மார்ட் வாட்சோட கவரேஜ் வந்து பார்க்க போறோம். So என்ன ஸ்மார்ட் வாட்ச் இருக்குன்னா நாய்ஸ் ColorFit ஐகான் பஸ் ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. So இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தறலாம். So இதான் பாத்தீங்கன்னா நாய்ஸோட ஃபர்ஸ்ட் காலிங் ஸ்மார்ட் வாட்ச் போல. அப்புறம் சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து as usual listen to the noise within வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன்ட் இன் இந்தியான்னு வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 1.69 டச் ஸ்க்ரீன், அப்புறம் கால் ஃபங்க்ஷன், 7 டே பேட்டரி லைஃப், பிளட் ஆக்சிஜன் மானிட்டர், அப்புறம் 24x7 ஹார்ட் ரேட் மானிட்டர், அப்புறம் மல்டி ஸ்போர்ட் மோடுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கியூஆர் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கியூஆர் கோடு எதுக்குன்னா அந்த ஸ்மார்ட் வாட்சோட ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே ஸ்டோர் அப்படி இல்லைனா வந்து ஆப் ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கோசரம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 5000 ருபீஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் தான் வந்து செல் பண்ணிருக்காங்க. நான் இதை வந்து இனிஷியலாக வெறும் 3500 ருபீஸ்க்கு தான் வந்து வாங்கினேன். சரி ஓகே, இப்போ இதோட கவரை நம்ம ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு பீல் பண்ணிடுவோம். ஸோ ஒரு வழியாக வந்து பீல் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தேங்க்யூ கார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாரண்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு வந்து இங்கே போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து இருக்குது. ஸோ இதை எடுப்போம். இது எப்படி எடுக்கிறது? ஸோ டைட்டாக இருக்குது. ஒரு வழியாக அதை வந்து எடுத்தாச்சு. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். வேறு என்னென்ன இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா சார்ஜர் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக வந்து இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரீ இன்ஸ்டால்டு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். சரி ஓகே கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து செட்டப் பண்ணியாச்சு. ஸோ அதோட செட்டப் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள். ஸோ எப்படி செட்டப் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கியூஆர் கோட் மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து காமிக்கும். ஸோ அந்த கியூஆர் கோடை நம்ம ஃபோனில் காமிச்சோம்னா நாய்ஸ் ஃபிட் ஆப்க்கான லிங்க் வந்து போகும். ஸோ அந்த நாய்ஸ் ஃபிட் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் லிட்டரலாக 30 செகண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்சும் நம்ம ஸ்மார்ட் ஃபோனும் உடனே வந்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ என் வாட்சை நான் என் ஃபோனில் கனெக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் இருந்துச்சு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை நான் உடனே அப்ளை பண்ணிட்டு தான் நான் என்னோடய ஸ்மார்ட் வாட்சை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். சரி ஓகே, இப்போ அதோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வாட்சோட சைட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிங்க் அலாயில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த குட்டி ரிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாய்ஸோட லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் வந்து நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்சர்ஸ்லாம் இங்கே தான் நமக்கு வந்து இருக்குது. அப்புறம் இந்த 2 குட்டி பின் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர், அப்புறம் இதான் நமக்கு வந்து மைக்ரோஃபோன். ஸோ இந்த 2 இருக்கிறனால தான் நமக்கு இந்த வாட்சில் வந்து கால் ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. அப்புறம் இதோட ஓவரால் வெயிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் வரைக்குமே வந்து இருக்குது. வாட்ச் நல்லா லைட் வெயிட்டாக தான் வந்து இருக்குது. அப்புறம் அதோட ஸ்ட்ராப்பும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா டீசெண்டான ஸ்ட்ராப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன் வைஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது, நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ அதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 1.69 இன்ச். இதில் பார்த்தீங்கன்னா TFT LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து TFT LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கனால இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா AMOLED அளவுக்கு சூப்பராக இல்லை, பட் ஓகே இதுவுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து இருக்குது. அப்புறம் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 240x280 பிக்சல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு வரையில் இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸும் பார்க்குறதுக்கு நல்லா தான் வந்து இருந்துச்சு. நான் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் வாட்சில் அந்தளவுக்கு பெருசாக எந்த வித ப்ராப்ளம்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அப்புறம் ப்ரொடெக்ஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் வாட்சில் நமக்கு வந்து IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படின்னு நம்ம வந்து குயிக்காக பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து ஸ்வைப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஹெல்த்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த நாய்ஸ் ஹெல்த்தில் நம்ம வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறது, ஸ்லீப் ட்ராக்கிங், பிளட் ஆக்சிஜன் மானிட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஸ்போர்ட்ஸ் மோட் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்து பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெசேஜஸ் வந்து இருக்குது. நாய்ஸ் பஸ்னால் நமக்கு வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபோன் பண்ணுறதுக்கான டயல் பேட், அப்புறம் வந்து
நம்ம வந்து கான்டாக்ட்ஸ் கூட இதில் வந்து சிங்க் பண்ணிக்கலாம். அப்புறம் ரீசன்ட் கால்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெதர் ஆப் இருக்குது, கேமரா வந்து இதிலே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மியூசிக் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலாரம் இருக்குது, டைமர் இருக்குது, அப்புறம் ஆப்ஸ் வேணுனாலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபைண்ட் மை ஃபோன் வந்து இருக்குது, அப்புறம் ப்ரீதிங்க்கு வந்து ஒரு இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செட்டிங்ஸ் இருக்குது. கேம்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து 2 ப்ரீலோடட் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கூலாக இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ குட்டியான டிஸ்பிளேல வந்து யார் வந்து கேம்ஸ் ஆட போகிறான்னு வந்து தெரில. மேபி ஏதோ ஒரு சின்ன டைம் பாஸ்க்கு மேபி வந்து யூஸ் பண்ணலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா ஏஐ வாய்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம வந்து ரைட் சைட் ஸ்வைப் பண்ணோம்னா நம்ம வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கோன்னு வந்து காமிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஆக்டிவிட்டிக்கோசரம் ஏதோ ஒன்று கிராஃப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்கட், இதெல்லாம் வந்து வெதருக்கான ஷார்ட்கட், அப்புறம் வந்து பிளட் ஆக்சிஜன் மானிட்டர், ஹார்ட் ரேட், இதெல்லாமோட ஷார்ட்கட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் எல்லாமே வந்து இருக்குது. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து இருக்குது. டூ நாட் டிஸ்டர்ப் மோடுக்கு இருக்குது, பிரைட்னஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் மை ஃபோன். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு, ரீசெட் பண்ணுறதுக்கு, ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஃபால்ட்டாக வர வாட்ச் ஃபேஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணால் அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5 வாட்ச் ஃபேஸஸ் வரைக்குமே வந்து இருக்குது. இதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து நாய்ஸ் ஃபிட் ஆப்பில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாய்ஸ் ஃபிட் ஆப் பற்றி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்கிறேன். அப்புறம் மேலே இருந்து ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து மெசேஜஸ் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ரொம்ப பெரிய ஹைலைட்டிங் ஃபீச்சரான அதோட கால் குவாலிட்டி அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் இருந்துச்சு. என்ன அதர் எண்டில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கேட்குதுன்னு வந்து சொன்னாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதோட கால் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக யூஸபிள் தான். அப்புறம் நான் இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா, கால் குவாலிட்டி அப்போ மட்டும் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஒரு 5 மீட்டர்ஸ் அளவுக்கு தான் இதோட ரேஞ்ச் வந்து இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து கால்ஸ் கூட வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து இது வந்து 7 days பேட்டரி கிடைக்குன்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த 7 days யூசேஜ் கிளைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் யூசேஜ் அப்போ தான் அது வந்து கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 7 daysலாம் வந்து கிடைக்காது. அப்புறம் சார்ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் பின் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 hours ஆகும்னு நினைக்கிறது வந்து ஃபுல் சார்ஜ் ஆகுறதுக்கு. ஸோ பேட்டரி லைஃப் ஓகே டீசெண்டாக வந்து இருக்குது. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நாய்ஸ் ஃபிட் ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கோன்னு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீப் டேட்டா, ஹார்ட் ரேட், பிளட் ஆக்சிஜன், அப்புறம் அவுட்டோர் ரன்னிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வாட்சோட பேட்டரி பர்சன்டேஜ் ஃபஸ்ட் எடுத்தோடனே மேலே வந்து காமிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்ச் ஃபேஸஸ் வந்து டிஃபால்ட்டாக 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா வாட்ச் ஃபேஸஸ் வேணும்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லிட்டரலாக இதில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ எந்தெந்த ஆப் வந்து வாட்சில் நோட்டிஃபிகேஷன் தரணுங்கிறது வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து அலாரம் வந்து இருக்குது. அலாரம் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்சில் வந்து அது ரிங் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேமராவோட ஷட்டர் பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேவரட் கான்டாக்ட்டுமே அதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா வந்து டைம் ஃபார்மேட் எப்படி, அப்புறம் வந்து யூனிட் சிஸ்டம், அப்புறம் லாங்குவேஜ் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு வந்து இருக்குது. ஸோ ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி வந்து கோல்ஸ் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக அது பார்த்தீங்கன்னா 7000 ஸ்டெப் வந்து கோல்ஸ் வந்து வச்சுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லை கம்மியாக வைக்கிறதுனாலுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த சின்ன அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் வீடியோக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து 4000 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4000 rupeesக்கு உங்களுக்கு கால் ஃபங்க்ஷனாலிட்டியோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் நீங்கள் இந்த ஸ்மார்ட் வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணணும்னா இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.